ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்புல இருந்து உறவு முறை கடிதம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? எண் 4, தில்லை நகர், கடலூர். அன்புள்ள இளவேனில், நான் நலம், நீ அங்கு நலமா? உன்னோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்ள ஆசை என்னவென்று அறிந்தால் நீயும் மகிழ்ச்சி அடைவாய். என் பள்ளியில் பாரம்பரிய விளையாட்டு விழா நடைபெற்றது. உள்ளரங்கு விளையாட்டுகளும் வெளியரங்கு விளையாட்டுகளும் களை கட்டியது விழா. நாம் எத்தனை விளையாட்டில் வேண்டுமென்றாலும் பங்கு பெறலாம். நான் பாண்டியாட்டம், கபடி முதலிய வெளி விளையாட்டுகளிலும் தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி முதலிய உள் விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டேன். உடலுக்கு மட்டுமன்று, அறிவுக்கும் ஆற்றல் தரும் விளையாட்டுக்கள் நம் தமிழக விளையாட்டுக்கள். பாண்டியாட்டம் ஒருமுகப்படுத்தும் திறன், கூர்மை பண்பு, குதிதிறன் ஆகியவற்றை தருகிறது. பளிஞ்சடுகுடு சடுகுடு சடுகுடு, ஊசி ஊசி கம்மந்தட்டு, ஊட்டப்பிரிச்சு கட்டு, காசுக்கு 2 தட்டு, கரிணை கிழங்குடா, தோலை உரியடா, தொண்டையில வையடா 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 என்று பாடியபடி நாங்கள் ஆடிய கபடி பார்வையாளரையும் மகிழ்ச்சிப்படுத்தியது. பாடலோடு ஆடல் தெரியும், பாடலோடு விளையாட்டு எங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. பிற்பகலில் நான் பல்லாங்குழி ஆடினேன். என் சிந்தனையை சிதறாமல் வளர்க்கும் ஆற்றல் மிகு விளையாட்டு அது. இருப்பவரிடம் இருந்து இல்லாதவருக்கு கொடுக்கும் நற்பண்பை உணர்த்துகிறது. தாய விளையாட்டில் என் கண்கள் தாயத்தின் மீதே இருந்தன. விழும் புள்ளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஏறுவதும் இறங்குவதுமாய் அப்பப்பா, என் ஆர்வத்தை தூண்டியது. ஏற்றத்திற்கான நல்ல வழிகளையும் இரக்கத்திற்கான தீய வழிகளையும் தெரிந்து கொண்டேன். வாழ்வின் அவசியமான ஒழுக்கத்தை அறிந்து கொள்ளும் சரியான விளையாட்டு அது. கல்லாட்டம், ஐந்தாங்கல் போன்ற விளையாட்டுக்கள் சீனா, பர்மா, இலங்கை போன்ற நாடுகளிலும் விளையாடப்படுகின்றன. தூக்கி போட்டு விளையாடும்போது கவனச்சிதறல் வராமல் ஒருமுகப்படுத்தி வெற்றி பெறுதல் பயிற்சி ஆகிறது. அடுத்த கல்லில் விரல் படாது எடுத்து ஆடுகையில் விரலின் பங்கோடு எண்ணமும் சரியாக பங்காற்றுகிறது. கைகளுக்கு வலிமை சேர்க்கிறது. கரும்பு தின்ன கூலியா என்று சொல்வார்களே, அதுபோல் எனக்கு விருப்பமான விளையாட்டுக்களை எல்லாம் ஆசை தீர விளையாடினேன். அந்த நாள் முழுதும் சோலையில் சுற்றும் தேனி போல மகிழ்வுடன் விளையாடினேன். என்னோடு நீ இல்லாதது மட்டும் சிறு வருத்தம். நீயும் உன் பள்ளியில் கொண்டாட போகும் இது போன்ற விழாவில் கலந்து கொண்டு இன்புற வேண்டும். நம் பாரம்பரிய விளையாட்டுக்கள் பெருமையின் அடையாளம் மட்டுமன்று, நன்மையை விளைநிலமும் ஆகும். இக்கடிதம் குறித்து உன் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். என்றும் அன்புடன், குரல் செல்வி. உரைமேல் முகவரி: தி இளவேனில், எண் 2/10, கீழமாசி வீதி, மதுரை. அதாவது உறவு முறை கடிதத்தில் ஒரு பொண்ணு இன்னொரு உறவுக்கார ஒரு பெண்ணுக்கு கடிதம் எழுதியிருக்கு. தான் பள்ளியில் நடந்த விளையாட்டுக்களை பற்றின விஷயங்களை அந்த பொண்ணுக்கு கடிதமாக எழுதியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக எழுதியிருக்கு. அவ்வளோதான் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.